ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். சண்டே மார்னிங் விலாக் தான். அதிகாலை ஒரு 5 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நான் செய்த க்ளீனிங் வேலைகளை ஒரு விலாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பொழுதும் போல் சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் மறக்காமல் கொடுத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் ஏர்லி மணி ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துச்சு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா சாணம்லாம் தெளித்து விட்டுட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து தீபம் வந்து வச்சு விட்டுட்டு பூஜை அறையிலுமே வந்து தீபம் வச்சு விட்டுட்டேன். எப்போதுமே தீபம் வைக்கிறதுனால அது வந்து விலாக இன்றைக்கி வந்து கவர் பண்ணல, வீடியோ கவர் பண்ணல. மற்றபடி வந்து கோலம் வந்து போட ஆரம்பிச்சு நீ சிம்பிளான ஒரு கோலம் தான். மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா செடிகள் வந்து அதிகமாக நம்ம வீட்டில் இல்லை. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து வச்சுருக்கேன். செடி வளருதோ இல்லையோ அதில் புல் பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்து போய் இருக்குது. அது எல்லாமே வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காலையில் வந்து க்ளீனிங் ஒர்க்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்குமே இன்றைக்கி ஸ்கூல் லீவ் இல்லையா, அதனால் ஸ்கூல் லீவில் வந்து நம்ம லீவ் டைமில் பார்த்தா தான் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமது வேலை பார்த்துக்கிட்டே ஒரு விஷயத்தையும் பற்றியும் நம்ம பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்கள வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி ஒரு 2 வீடியோவில் கூட நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்காக வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல், அக்கா நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கிறீங்களே, அக்கம் பக்கத்தில் வந்து வீடியோலாம் கோலம் போடும்போதெல்லாம் எடுக்கிறீங்களே வீடியோ, அதெல்லாம் பார்த்து எதுவும் கமெண்ட்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரிப்ளை வந்து என்னென்னுங்கிறத பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்கள நான் வந்து கம்பேர் பண்ண விரும்பலை. நான் எப்படின்னா, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே நான் வந்து அதிகபட்சமாக நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். இப்போ நான் வந்து வீடியோ வந்து வாசலில் கோலம் போட்டு வீடியோ கவர் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்ட் வச்சு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, யாராவது வந்தாலுமே நான் வந்து எடுக்க மாட்டேன். அது வந்து அப்படியே தான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா மற்றவங்கள பற்றி நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து பண்ண முடியாது. இப்போ வந்து பாசிட்டிவாக பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம செய்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் அது வந்து இப்போ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நெகட்டிவாக பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணினோம்னா அதை வந்து குறை சொல்கிறதுக்காகவே அவங்க வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சன்ட்டேருந்து நம்ம வந்து விலகியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் நான் வந்து நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமான பேச்சுக்கள் வந்து யார் கூடயுமே நான் வந்து வச்சுக்க மாட்டேன். தேவையில்லாத பேச்சுக்கள் யார் கூடயுமே வச்சுக்க மாட்டேன். நம்மளுடைய வேலை இருக்குதா, நம்மளுடைய என்ன வேலையோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறது. அந்த மாதிரி மேக்ஸிமம் பெண்கள் நம்ம இருந்தாலே முக்கால்வாசி பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். உண்மையாக இல்லைங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குடும்ப விஷயங்களை வந்து அடுத்தவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறதும் ரொம்ப அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் வந்து விடும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து முழுமையாக நம்புவேன். அதனால் அக்கம் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே நம்ம வந்து நினைக்கவே கூடாது. அவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றின ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா வதந்தியை வந்து பேசிகிட்டே இருக்கணும். அதுதான் அப்படின்னு வந்து நான் வந்து நினப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேலைகளை நம்ம வந்து பார்த்து போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கொஞ்சம் நம்மளே பிஸியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம மற்ற நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பற்றி யோசிக்க தோணாது. நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யோசிக்க தோணும். அதனால் பெண்கள் எப்பொழுதுமே நமக்கு வந்து பிடிச்ச மாதிரியான வேலைகளை வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க. இப்போ வந்து வேலைன்னு சொன்னாலே எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்குலாம் வந்திருக்கு பெண்களுக்கு. வீட்டில் இருக்க பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைஃப்பில் நம்ம முன்னேற்றம் எதுவோ அதை நோக்கி தான் நம்ம வந்து போகணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே நம்ம நினைக்கக்கூடாது. நான் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து பொதுவாக வந்து ஷேர் பண்ண மாட்டேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலே வந்து நான் வந்து ஆரம்பித்து அவங்க கூட வந்து எல்லா விஷயமும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் எனக்கு வந்து நடக்கிற மாதிரியான ஃபீல் வந்து
நிறைய இருக்குது. ஏன்னா அந்த அன்பான உள்ளம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நினைப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா? ஒருத்தவங்க போல் ஒருத்தவங்க வந்து இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு சாதம் ஒரு ஸ்வீட்டு பிடிக்குதுன்னா அதே தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நம்ம வந்து நோக்கி போகிறது நல்லது. வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ஏதாவது ஒரு வேலையை வந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் வந்து சொல்லுவேன். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா? அவங்க என்ன சும்மா வீட்டில் வேலை பார்க்குறத வீடியோ போட்டுட்டு வந்து காசு சம்பாதிக்கிறாங்கன்னா, ஆனால் இதுலேயுமே எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெரியாது. இப்போ ஒரு யூடியூப் சேனல்னு ஆரம்பித்து நம்ம வந்து ரன் பண்ணுறோம் அப்படிங்கிற பொழுது அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து 2 குழந்தைங்கள் இருக்கிறாங்க. வீட்டில் பெரியவங்க இருக்காங்க. அவங்களுக்கான சாப்பாடு செய்யணும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் எல்லாமே அவங்களுக்கு வந்து செய்யணும். அப்படிங்கிற பொழுது இப்போ மார்னிங் ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சி எல்லா வேலையுமே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோவும் இதுக்கு இடையில வந்து நான் வந்து கவர் பண்ணுவேன். மதியம் சமையல் எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் வேலை வந்து பார்த்து வச்சுருவேன். அப்புறம் ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கு நம்மளுக்கு வந்து இருக்கும் இல்லையா? வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது. துணி துவைக்கிறதா இருக்கட்டும், அந்த வேலையாக இருக்கட்டும், இந்த வேலையாக இருக்கட்டும், ஏதாவது க்ளீன் பண்ணுற வேலையாக இருக்கட்டும் அப்படின்னு கண்டினியூஸாக நமக்கு வந்து வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவும் கரெக்டாக வந்து எடிட் பண்ணி டெய்லிக்குமே ஏதாவது ஒரு வீடியோ நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து சாதாரணமாக யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுலேயுமே நிறையப்பட்ட வேலைகள் வந்து இருக்குது. நம்ம வந்து அதில் வந்து சும்மா வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்றைக்குமே வந்து சொல்ல முடியாது. அதுலேயுமே நிறைய வேலைகள் இருக்காது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ஈஸியாக நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. எல்லா வேலைகளையும் வந்து ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து நம்ம வந்து பொருட்படுத்தாமல் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டோம்னா இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் ஒரு ரீச்சில் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யூடியூப் வீடியோ போடும்போது மாதம் வந்து சேலரி வந்து பார்க்க முடியாது. அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுமே நம்ம வந்து மீறி இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி வந்து வியூஸ் வந்து நல்லா போயிருக்கணும். டாலர் வந்து பார்த்திங்கன்னா $100 வந்து வந்த பிறகு தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காசே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பிப்போம். அப்படிங்கிற பொழுது ஒரு வருஷத்துக்கு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கூட ஆகும் மானிட்டேஷன் ஆகி நம்ம வந்து டாலர்லாம் எல்லாமே எடுக்கிறதுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய காசு பணம் மட்டும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யூடியூப் ஆரம்பித்தோம்னா அது எந்த அளவுக்கு நம்ம வந்து முழுதாக ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை. காசு பணத்தையும் தாண்டி நம்மளுடைய ஃபேஷன் நம்மளுடைய திறமைகள்லாம் வெளியில் வரணும். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து இவ்வளோ திறமைகள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். அது 4 பேருக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து சோஷியல் மீடியானுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட டிராஃபிக்னே சொல்லலாம். அந்த பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதே தெரியும் டிராஃபிக்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் அந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ யூடியூப் சேனல்லாம் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற பொழுது நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோ போட முடியும். சப்போர்ட் இல்லைன்னா நமக்கு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இருக்கும். அது வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் வந்து எனக்கு முழுக்க வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா பார்த்திங்கன்னா எனக்கு லைவ் போடுறதுக்கெலாம் அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இப்படி தான் லைவ் போடணும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் சீக்கிரமாக வந்து மானிட்டேஷன் வந்து எனக்கு வந்து ஆக ஆரம்பிச்சதுன்னு நான் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வெளியில் ஒர்க்கில் இருக்கிறாங்கன்னா கேட்பாங்க ஒவ்வொரு டைம் எப்படி சேனலாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து
இருக்கிறாங்கன்னு தான் நான் வந்து சொல்வேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய மாமனார் மாமியார் இருக்கட்டும், அவங்களுமே எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு விஷயமுமே இந்த சொல்ல மாட்டாங்க. இந்த சேனலில் வந்து ஆரம்பித்து ரன் பண்ணுறத பற்றி. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிற பொழுது அதுக்கு தடங்கள் இல்லாமல் நம்ம வந்து மைண்ட் செட்டோட நல்லா ஹாப்பியாக வந்து கொண்டுட்டு போகும்பொழுது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த வேலையை வந்து ரசித்து செய்வோம். அதை விட்டுட்டு நம்ம நிறைய ஸ்ட்ரகிளோட இப்போ யூடியூப் சேனல்லே ஆரம்பிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை. எங்கள் மாமனார் மாமியார் வந்து எப்போதுமே திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் இது எப்போ பார்த்தாலும் செல்லே எடுத்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்படிங்கிற பொழுது எனக்கு அதுவே ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் வந்து நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பொழுது என்னுடைய ஃபேமிலி சம்மந்தமான எந்த ஒரு வேலைகளுமே நான் வந்து குறை வைக்கவே மாட்டேன். எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கான நேரம் எப்போ வருதோ அந்த டயத்தில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடிட் பண்ண வந்து உட்காருவேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்குமே வந்து வீட்டில் வந்து இந்த வேலை நீ பார்க்கல இப்படி இப்படி கிடக்கு, இதை விட்டுட்டு எப்போதுமே செல்லே நோண்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே சொல்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை நான் வந்து கொடுத்தது கிடையாது. நான் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக என்னுடைய வந்து ஃபேமிலியும் சரி என்னுடைய வேலையும் சரியுமே நான் வந்து அழகாக வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்க பொழுது எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளுமே வந்து ஃபேமிலியில் வரதில்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நீங்கள் யூடியூப் சேனல் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலைகள் எவ்வளவோ இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைகளெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொன்னாலுமே நான் நம்ப மாட்டேன். தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதமான திறமைகள் இருக்க தான் செய்யும். அதை வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் கொண்டுட்டு வாங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. நம்ம தான் வந்து தேடி போய் அதை வந்து கண்டுபிடிச்சி நமக்கு என்ன லைஃப்பில் வந்து முக்கியமோ அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். நம்ம லைஃப்பில் வந்து முன்னேற்றத்துக்கு யாருமே வாய்ப்பு வந்து நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து செய்யுங்க. மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்கு என்னுடைய ரிப்ளை வந்து நான் வந்து சொல்லிட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குப்பைகள் வந்து அதிகமாக நம்ம வீட்டில் வந்து சேர விட மாட்டேன். மாதத்தில் ஒரு 2 டைமாவது பார்த்திங்கன்னா மாடி வந்து சுத்தம் பண்ணி போட்டுறது. குப்பை வந்து எவ்வளோ இது ஏன் வருதுன்னா பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குது. அது ஃபுல்லுமே வளர்ந்து நம்ம மாடிக்கு மேலேயே வந்து வந்துருச்சு. அதுலேருந்து செதில்லாம் வந்து அந்த தூசு அந்த பூலாம் பூக்கும் இல்லையா தென்னம்பூ, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கு விழுந்து நம்ம வீட்டு மாடியில் தான் வந்து விழுகும். அந்த குப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சேர்ந்து போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செடி வந்து வச்சுருந்தேன் இல்லையா, நிறைய புல் வந்து வளர்ந்து போயிடும். செடியை விட பார்த்திங்கன்னா புல் நிறையா இருக்குது. அப்புறம் ஒரு அரிசி சாக்கு பையில் கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி வந்து 2 வச்சுருந்தேன். அது வச்சுருந்த அட்ரஸே வந்து தெரியலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புல் மண்டி போயிருந்துச்சு. அப்புறம் வந்து கருவேப்பிலையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த சாக்கு பையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். காலை சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கஞ்சி வந்து வச்சுட்டுட்டு பாப்பா தம்பிக்கு எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டேன். ஹெவியான ஒர்க்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பழைய சாதம் வந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப வயிற்றுக்கு நல்லா இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்குமே